இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். நேற்று முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிலையில் மரியாதை நிமித்தமாக மு.க. ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். இன்று மு.க. ஸ்டாலினை சந்திக்க உள்ளார் முதலமைச்சர் விஜய். விவரங்களை சொல்லுங்க. திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று பிற்பகலில் சந்திக்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில இன்றைய தினம் இந்த சட்டமன்றத்தினுடைய பதவியேற்பு என்பது நடைபெற்று வருகிறது. முடிந்தது பிறகாக நேரடியாக ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த சித்தரஞ்சன் சாலை இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்துல அவரை சந்திப்பதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக முதலமைச்சராக பொறுப்பு வகித்திருந்தவர் இந்த தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்து இழந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் ஒரு திமுக தலைவராகவும் திமுக பெருந்தொரு எதிர்க்கட்சியாகவும் செயல்படும் எனவும் அதே நேரத்தில் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்த அரசு நேற்றைய தினம் பொறுப்பேற்ற பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவருடைய பேச்சில் சில விமர்சனம் முன்வைத்த பொழுது அதற்கான பதிலையும் திமுக தலைவராக கொடுத்திருந்தார். இவ்வாறான சூழல்ல சிறந்த ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர் முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய நேரில் சந்திக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு சொல்லப்படுகிறது. இதுவரும் தமிழக வரலாற்றுல முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை நேரில் சந்தித்ததாக ஒரு வரலாறு என்பது அண்ணாவுடைய மறைவுக்காக இருந்ததில்லை. இந்த சூழல்ல தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது உறுதினம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்துல விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை இன்று பிற்பகல் 2:30 மணி வாக்கில் முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து சொல்லுங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியேற்புல சட்டப்பேரவையில் கலந்து கொண்டு பதவியேற்றிருக்கிறார்கள். இந்த பதவியேற்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகாக நேரடியாக ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்துல நேரில் சென்று அவரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கான நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2:30 மணி அளவுல இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று திமுக கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு போட்டியாக தாவேக இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட திமுகவுடைய கொள்கையான அனைத்து கொள்கைகளையும் தாவேக பின்பற்றுவதாகவே அதனுடைய பிரகடனத்தில் இருக்கின்றன. அவர் பிரகடனப்படுத்தக்கூடிய கொள்கை தலைவர்கள் அனைவரும் திமுக முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணா, பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டவர்தான் அவரும் பின்பற்றுவதாக கூறுகிறார். அப்படியான சூழல்ல அந்த கட்சிக்கு மாற்றாக அரசியல் எதிரியாகத்தான் தங்களை திமுகவுக்கு நேர் எதிராக நிறுத்திக் கொண்டிருக்கூடிய தாவேக தற்பொழுது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆதரவு மூலமாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நேரடியாக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திமுக கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய மதிமுக தலைவர் வைகோ அவர்களையும் அவர் இன்று தினம் சந்திக்க இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு மூத்த தலைவர்களாக அறியப்படக்கூடியவர்களை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நேற்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவையில அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் அவர் முன்பாக ஒரு மரியாதை நிமித்தமாக தனது அலுவல் பணிகளை நேற்று தினம் தொடங்கியிருந்தாலும் கூட இதற்கு முன்பாக முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்களும் தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர்களும் நேரில் சந்திக்க செல்வதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.